அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். விஜய்க்கு பதவியேற்பு பிரமாணம் தள்ளி போகக்கூடிய காரணம், இரண்டாவது வெற்றி பெற்ற பிறகும் பதவி தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். இவர் பதவியேற்பதற்குண்டான காலதாமதத்துக்குண்டான காரணம் என்ன? ஏன் அந்த நீசபங்க ராஜயோகம் யோகத்தை கொடுத்து இவரை பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளோ தடுமாற்றம் பண்ணிகிட்ருக்கு? எந்த காரணம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஒன்று. இரண்டாவதாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயாகப்பட்டவர் கண்டிப்பாக 2 திராவிட கட்சிகளுக்குமே சிம்ம சொப்பனமாக இருப்பார்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனலில் நம்ம பேசியிருந்தோம். நான் முதல்ல நான் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, எடப்பாடி ஐயரோட விஜயாகப்பட்டவர் கைகோர்த்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாபெரும் புரட்சி நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த களங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக விஜயோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இந்த கடக லக்னம் கடகராசியில் வந்தாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக நடக்க வேண்டிய விஷயத்தை இழுத்து தான் தோன்றித்தனமாக எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மையில் தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி எல்லா பக்கமும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் கரெக்டு, நீங்கள் சொன்னது தான் கரெக்டுன்ட்டு அப்படி போய் முடிவு எடுத்துகிட்டு போகக்கூடியது தான் கடகலக்கணம் கடகராசி. கடகலக்கணத்தை கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் செய்யும். 1000 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு கடைசியில் அது என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு எடுக்கும். அந்த மாதிரி தான் விஜயோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடக லக்னமாக இருந்தாலும் சரி, கடக ராசியாக இருந்தாலும் சரி, இவருக்கு இந்த சூரியனோட சேரக்கூடிய சொந்த வீட்டிலேயே புதனும் சனியும் இருக்கும் பொழுது அந்த நீசபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய ஜாதகமாக இவருக்கு இருக்குது. அப்போ இவர் எலெக்ஷனில் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே பதிவில் சொல்லிட்டேன். இவர் 100% பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரையை பதிப்பார். 2 திராவிட கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இவர் யாரை கை காட்டி வழிநடத்துகிறாரோ அந்த கூட்டணியை பொறுத்துத்தான் அந்த ஆட்சி அமையுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் இப்போ எப்படி வருது அப்படின்னா, இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த பதவி பிரமாணம் பண்ணுறதுல பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இவருடைய லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சூரியன் அப்படிங்கிறவன் அந்த புதனோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருக்குது. சூரியங்கிறது பதவி. அந்த பதவியோட சனி பகவான் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை வழங்கக்கூடிய இடத்துல, தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவானும் அதே புதனோட சேர்ந்து இருக்குது. அப்போது இந்த புதனோட சூரியன் சேரும் பொழுதோ, இந்த சூரியனோட சனி சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சூரியனோட சேரக்கூடிய கிரகங்கள் அஸ்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அஸ்தம்னா என்ன, நீசம்னு சொல்லுவோம். அப்போ இந்த நீசபங்க ராஜயோகமாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய குரோத்தை கொடுத்துருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் ரொம்ப தாமதப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இவருக்கு நடக்கக்கூடிய சுக்கிரதசையில் ராகு புத்தி நம்ம பார்த்தோம். இந்த சுக்கிரதசையில் ராகு புத்தி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சுக்கிரனாகப்பட்டவன் இவனுக்கு சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கான். ஆனால் சில குழப்பங்களையும் சில தடைகளையும் நெருக்கடிகளையும் குழப்பத்தையும் இதை வச்சுக்கிறீங்க. இவரை கூட்டணி சேர்த்துக்கலாமா, இல்லை நம்மளே போகலாமா, இல்லை வேறு நபர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம கூட்டணி எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை நம்மளே தனி மெஜாரிட்டியை நிரூபிக்கலாமா, இப்படி பலவிதமான சுச்சுவேஷன்களை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த கேது. சுக்கிரனில் கேது சம்மந்தப்பட்டிருக்கும். சுக்கிரன் சொந்த வீட்டிலே இருக்கும். இவருக்கு 3 கிரகங்கள் சொந்த வீட்டிலேயே ஆட்சி உச்சமாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகுது, கடகலக்னத்துக்கு உண்டான சந்திரனும் அவருக்கு சொந்த வீட்டிலே இருக்குது, புதனும் அவருக்கு சொந்த வீட்டில் இருக்குது, அவருக்கு சுக்கிரனும் சொந்த வீட்டில் இருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கிரகம் உச்சமானாலே பார்த்திங்கன்னா தலைவர் யோகம், 3 கிரகங்கள் உச்சமாச்சு அப்படின்னா பிரபல யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு 2 ஊருக்கு 3 ஊருக்கு மிட்டாமிராஸ் அப்படிங்கிற கணக்கில் வரும். அப்போ இந்த விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனில் ராகு புத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பானது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அந்த சுக்கிர திசையில் ராகு புத்தி போகுது இல்லையா, அந்த சுக்கிரன் எங்கே கேது இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ராகு இருக்கும். அப்போது ராகுவனுடைய பார்வையும் கேதுவனுடைய பார்வையும் ஒரு இணக்கமான பிணைப்பை அவருடைய விஷயத்தை செயல்பட விடாமல் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே என்னுடைய எஃபியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அரசியல் சாணக்கியன் கேதுன்னு போட்டிருப்பேன். அப்போ இந்த அரசியல் சாணக்கியன் கேதுங்கன்னா முதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு தன்மை வேணும். அப்போ இவர் தன்னுடைய நபர்களை வைத்துக்கொண்டு பதவியை அமைத்துக் கொள்வது, நான் இப்படி தான் போகிறேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்ட்டு இவர் போனார்னா திருப்பி இதனுடைய தன்மையானது டிலே ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இவருக்கு கோச்சார அமைப்புப்படி பார்க்கும்போது இந்த குருவானவர் பார்த்திங்கன்னா இவருக்கு, ஏன்னா யோகாதிபதி குரு. அப்போ இந்த குருவானவர் இவருக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு அஸ்தத்தில் இருந்தாலும் கூட செவ்வாய் நீசமாகி இவருக்கு நீசபங்க ராஜயோகங்கிறது நிறைய நம்ம பேசியிருந்தாலும் கூட, இவருக்கு கோச்சார குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய வீட்டில் 8ஆம் இடத்துல இருக்கார்.
அதே எடப்பாடிக்கு வந்து நாங்கள் எப்படி கணிச்சிருந்தோம், எடப்பாடிக்கு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் வந்து குரு. அப்போது மறைந்த குருவை வந்து பார்த்திங்கன்னா குருவுடன் சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குருவினுடைய தன்மை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகி இவரை வழி நடத்தக்கூடிய இல்லை வழி நடத்தக்கூடிய இடத்துல இல்லை அவர் இவர் மூலியமாக இல்லை இவர் அவர் மூலியமாக இணைவை பெறும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல முதிர்ச்சியான ஆரோக்கியமான நிலையான அரசியலை கண்டிப்பாக விஜய் பெற முடியும். இது தவிர்த்து இவர் கண்டிப்பாக வேறு நபர்கிட்ட கூட்டணி வச்சு இவர் வந்து திருப்பி கொண்டு போனாலுமே கண்டிப்பாக அது அவருடைய சுய லாபத்துக்காகத்தான் இருக்குமே தவிர இவரை வழிநடத்தக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக வேறு சேரக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்க. அது பிற்காலத்தில் கண்டிப்பாக இவர் விஜய் உணர்ந்து கொள்வார். ஏன்னா பொதுவாக பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் குரு யோகாதிபதி. அந்த குரு சம்பந்தப்பட்ட உள்ள நபரை குரு யாருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கோ அது சார்ந்த நபரை இவர் பக்கத்தில் வைத்து கொள்ளும்போது இவர் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் இது அதை விட்டுட்டு இவர் வந்து நான் இப்படி தான் போவேன், என்னுடைய ரூட் இப்படி தான் போகும், நான் இப்படி தான் போகிறேன், நான் மெஜாரிட்டி வைக்கணும்னா நான் காங்கிரஸோட போவேன், மற்ற இதர கட்சிகளோட போவேன், நான் பிஜேபி சேர்த்துக்க மாட்டேன், நான் வந்து இவங்களை ஏடிஎம்கே சேர்த்துக்க மாட்டேன், இதெல்லாம் பேசக்கூடிய காலகட்டம் இது அல்ல. நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி நல்லதோ கெட்டதோ நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்கு மேல் நல்ல ஆட்சியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புதன் என்று புதன்கிறத ரெட்டை இலை, சூரியன்கிறது வந்து பார்த்திங்கன்னா திராவிடம், அதில் சனியும் சேருது. அப்போ சூரியனும் திராவிடத்தில், இந்த திராவிடத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளில் சூரியன் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் விட்டுருங்க, ஏன்னா அது உங்களுக்கு வேலைக்காகாது. இப்போ புதனாக என்று சொல்லப்படக்கூடியது பசுமை, ரெட்டை இலை, தாவரங்கள் இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா. அப்போ அந்த இலை சார்ந்த விஷயங்களை உங்களோட வச்சுக்கும் பொழுது கருத்து பரிமாற்றங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு உங்களுடைய பதவி பிரமாணத்தை தள்ளி போக வைக்கிறத நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக கொஞ்சம் காலகட்டம் நீங்கள் சில விஷயங்களை அரசியலில் கற்றுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு புதனாகப்பட்டவன் நீசமாக இருக்கிறதுனாலையும் சூரியன் நீசமாக இருக்கிறதுனாலையும் சனி நீசமாக இருக்கிறதுனாலையும் சில காலம் உங்களுக்கு முதிர்வு அரசியல் தேவைப்படுகிறது. அப்போ என்ன அப்படின்னா நான் உங்களை சுற்றி ஒரு 140 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா 140 டிபார்ட்மெண்ட்டை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சீனியர்ஸை வச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்க முடியாது. அதுக்கு சில முதிர்வுகள் கண்டிப்பாக தேவை. எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி கொண்டு போகணும், எவ்வளோதான் நீங்கள் அதிகாரிகளையும் நீங்கள் துறை சார்ந்த நபர்களையும் வைத்து கொண்டிருந்தாலுமே கூட அந்தந்த மினிஸ்டர்ஸ் அங்கே வரும்பொழுது தான் அதனுடைய வேலை துரிதமாக நடத்தி உங்கள் வேலைகளை செயல்படுத்த முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த இறுக்கத்தை தளர்த்தி உங்களுடைய நலன் சார்ந்து மக்களுடைய நலன் சார்ந்து நீங்கள் இந்த கூட்டணியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டு வைத்து நீங்கள் உங்களுடைய பதவி பிரமாணத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். நான் திரும்பி சொல்கிறேன், திராவிட கட்சிகளுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து ஒரு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய நபர். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மறைந்த குருவான ஒரு கோச்சார குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கிறதுனால பலவிதமான நெருக்கடிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நெருக்கடிகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று. இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆலோசகர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுவும் அரசியல் ஆலோசகர் தேவை. ஏன்னா அங்கே அரசியல் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எடப்பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவருக்கு புதன் திசையில் சுக்கிர புத்தி, உங்களுக்கு சுக்கிரனில் ராகு, அப்போ ரெண்டுமே நட்பு கிரகங்களாக நீங்கள் நட்பாக போகும்பொழுது நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுடைய காலதாமதத்தில் செய்ய வேண்டாம். ஏன்னா 3ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, இன்றைக்கி 7 தேதி ஆகிடுது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அஷ்டமி நவமி எல்லாம் தள்ளிட்டு போயிடும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அஷ்டமி நவமியில் பதவியேற்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அது ஒரு பக்கம். பொதுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் வெள்ளிக்கிழமையாக வருது. இந்த திருவோண நட்சத்திரம் நாளைக்கு வந்து 8ஆம் தேதி. 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால நாளைக்கு நீங்கள் பதவி ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி வருது. 12ஆம் தேதி வந்தாலும் புரட்டாதி நட்சத்திரமாக குருவோட நட்சத்திரத்தில் வருகிறது. ஸோ அடுத்தது வந்து உத்திரட்டாதி சனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி. ஸோ என்னுடைய கணக்குப்படி 12லிருந்து 14ஆம் தேதிக்குள் உங்களுடைய பதவி பிரமாணம் கண்டிப்பாக நடக்கும். அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். உங்களுக்கு உண்டான காலகட்டமாக அது இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தராது. ஸோ விஜயோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பதவி யோகங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நினைத்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக மத்திய இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நீங்கள் இணக்கமாக செல்லும்போது மட்டும்தான் நீங்கள்
கொடுக்க வேண்டிய அத்தனை மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சூரியன் நீசமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக நல்ல வலுவுள்ள ஒரு நபரை நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் வைத்து கொண்டு தான் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும். நீங்கள் லோக்கல் கேண்டிடேட்டை வச்சு பண்ணுறது முக்கியம் இல்லை. மத்தியில் சில நல்ல நபர்களை நீங்கள் நீங்கள் ஒரு நல்ல கேண்டிடேட்டோட இணக்கமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான், சென்ட்ரலில் நீங்கள் நல்ல சப்போர்ட் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் மக்களுக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்கிரனில் கேது இருக்குது. அதனால் நான் திரும்பி சொல்கிறேன், சுக்கிரன் திசை முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பெண்கள் உன்னிப்பாக உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நான் விஜயை பொறுத்தவரைக்கும் தெளிவாக சொல்கிறேன், உங்கள் மேலே அசைக்க முடியாத பெண்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அண்ணா சொன்னால் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரன் சொந்த வீட்டிலேயே இருந்து கேதுனுடைய அமைப்பில் இருக்குது. ஸோ எல்லோரும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அமைப்பில் எல்லாரும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஸோ உங்களுடைய பிடிவாதத்தினாலும் உங்களுடைய பிற நபர்களுடைய தவறான வழிநடத்தினாலும் கண்டிப்பாக உங்களுடைய பதவி பிரமாணத்தை நீங்களே தள்ளிப்பட வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் ஈகோலாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக களத்தில் இறங்கி யார்கிடம் போனால் இந்த பிரச்சனை தீருமோ கண்டிப்பாக போங்க, பேசுங்க. இறைவன் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் இறைவனுடைய அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அன்னை மூகாம்பிகை உங்களுக்கு அது வழிநடத்தி செல்வது. ஏன் மூகாம்பிகைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கடக லக்னத்தில் சந்திரன் உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அன்னை பார்வதி தேவி கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகத்தோட நல்ல தீர்க்க ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் மக்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய அரசியல் பயணத்தை சிறப்பாக வழிநடத்தி மக்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு பாதையை அமைத்து கொடுங்கள்.